இலங்கையின் 77வது சுதந்திர தினம். இலங்கையின் 77வது சுதந்திர தின நிகழ்வு தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம் எனும் தொனிப்பொருளில் இன்று இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இந்த நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. இதில் 1873 இராணுவ சிப்பாய்கள் மாத்திரமே பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு சுதந்திர தின நிகழ்வில் 3384 இராணுவ சிப்பாய்கள் பங்கேற்றிருந்த நிலையில் இந்த முறை அந்த எண்ணிக்கை 1511ஆக குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு முப்படைகளின் கவச வாகனங்கள் பயன்படுத்தப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கடற்படையினரால் வழமையாக நடாத்தப்படும் 25 துப்பாக்கி வேட்டுகள் தீர்க்கும் நிகழ்வு இன்று இடம்பெறவுள்ளது. கடந்த ஆண்டு சுதந்திர தின விழாவிற்கு 19 விமானப்படை விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்த போதிலும் இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவிற்கு 3 விமானங்களை மாத்திரம் பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர சதுக்கத்தை சூழ உள்ள பகுதிகளில் விசேட பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை 77வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து அரசு நிறுவனங்கள் தொடர்பாகவும் கடந்த மாதம் 10ஆம் திகதி பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதம் 1ஆம் திகதி முதல் 7ஆம் திகதி வரை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை பறக்க விடுமாறு அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றும் இன்றும் அனைத்து அரசு நிறுவனங்களையும் மின் விளக்குகளால் அலங்கரிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டது. எனினும் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அரசு நிறுவனங்களின் மின் விளக்குகளால் அலங்கரிக்கும் செயற்பாட்டை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளதாக நேற்று அறிவித்தது. மின்சார பாதுகாப்பு மற்றும் மின் அலங்காரத்துக்கான செலவை கருத்திற்கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம், ஜனாதிபதி தெரிவிப்பு. மறுமலர்ச்சி யுகத்திற்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் உறுதி மற்றும் நம்பிக்கையுடன் அணிதிரளுமாறு அனைத்து இலங்கையர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாம் இன்று 77வது சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்திற்கான எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகின்றோம். இலங்கையின் வரலாற்றை தற்போது மாற்றியமைத்து வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் பிரவேசித்துள்ளோம். கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சவாலுடன் நாம் அனைவரும் தற்போது ஒன்றாக போராடுகின்றோம். எமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்த கைகோர்க்குமாறு பிரதமர் வலியுறுத்தல். பிரதமர் ஹரணி அமரசூரிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த வரலாற்று தினத்தில் சகல பேதங்களையும் மறந்து அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்த கைகோர்க்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். உண்மையான சுதந்திரமானது தேசிய இறைமை மாத்திரமல்ல, கௌரவத்துடனும் நீதியுடனும் ஒடுக்குமுறைகளிலிருந்து விடுபடவும் வாழும் உரிமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது எமது பொறுப்பு, சஜித் பிரேமதாச சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவிப்பு. அதிகாரத்தை பெறுவதற்கான குறுகிய நோக்கங்களுடன் இந்த வெற்றிகளை மறைத்த அரசியல் மாயைகள் காரணமாக இன்று நாடு எதிர்கொள்ளும் கடுமையான சவால்களை விமர்சன ரீதியாக ஆராய்வது நாம் பெற்ற சுதந்திரத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்க உதவும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பழைய பிரச்சினைகளுக்கு பழைய தீர்வுகள் அல்ல, புதிய தீர்வுகளை வழங்கி சுதந்திரத்துக்கு பின்னர் நாம் உரிமையாக பெற்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது இந்த தருணத்தில் நமது பொறுப்பாகும் என அவர் வெளியிட்டுள்ள சுதந்திர வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக நிகழ்காலத்தை சரியாக புரிந்து கொண்டு இனவாத, மதவாத, குறுகிய சிந்தனைகளை தோற்கடித்து ஒன்றிணைவதற்கு இந்த சுதந்திர தினத்தில் உறுதியேற்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார்.